இந்த மாதிரி சேரை போட்டு உட்காரோம். இப்படி எவன் ரொம்ப சேரை போட்டு உட்காரோம் அவன் தான் ராஜா. இந்த கல்யாணம் போனதுல அவனும் சூப்பர் உட்காந்து காலை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்னோட மேரேஜ் நடக்குது. அது முன்னாடி நடக்குது. ஆமா ஆமா. ஸோ அதுக்கு வந்து வாங்க மணி சங்கீத மேகம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேரம் கழிச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு என்னென்ன சாப்பாடு பரோட்டா இட்லி ஒரு புட்டே போட்டு முடிச்சுட்டு நாளைக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு காலைல ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கூடவே ஒன்று மணி நேரம் சுற்றிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்யாணம் வந்து ஸ்டேஜில் நடக்கும். அதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, வணக்கம். என்னடா ரொம்ப எப்போ இருந்தா நைட்டு தான் வந்தேன். என்னடா என்னோட கிட்ட ஓ சரி ரைட்டு. அடுத்து உனக்கு பண்ண கல்யாணம் எனக்கா? எனக்கு வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது, பிப்ரவரி 30 கல்யாணம் பண்ணிருவேன். பண்ணுவேன் சார். பிப்ரவரி 30 சரி போகலாமா? நீங்கள் போகலாம். ஸோ போயிட்டு வாங்க போகலாம். அடுத்த உலகப்பா சொல்றா எனக்கு தெரியாது. நான் தெரியலையா? சரி எப்படி ஃபீல் பண்ணுறேன் ரமேஷ், நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் வாங்க. பிழக்கி நல்ல யோகமடா சூப்பரா இருக்காரா? அவருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மாப்பிள்ளை டிஷ் போட்டுச்சு. டிஷ் போட்டு முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம் போகணும். பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே சாப்பாடு எங்கே போய் சாப்பிட போகிறோம். சரியா என்ன தெரியாது. போய் ஆட்டு போய் நாங்கள் போய் கல்வெட்டி போயிட்டு ஸோ மேட்ச் ஃபைனலாக வந்தாச்சு. வந்து 6 கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடி விட்டா ஆரம்பிச்சாங்க. ஆனந்தே ஹாய் சொல்கிறான். அப்புறம் நாங்கள் கறி வாங்கிட்டு வந்தோமா. இங்கே வந்து அப்புறம் எங்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை அப்படியே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்தில் அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை வந்துருக்கு. அதுக்குள்ளே இந்த 2 வேனு ஒரு பஸ்ஸு எல்லாம் போய் கோயிலுக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். மண்டபத்துலேருந்து போயிட்டாங்க. நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக ஒரு வேலை வந்துருச்சு. சிலிண்டர் வந்துட்டாங்க. ஸோ அதை எடுத்து வர்றதுக்குள்ளே பஸ் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நானும் சுரேஷும் வண்டியில் போனோம். பாருங்கள் ஒரு வேகம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்புறம் வண்டியை லாரிக்குள்ளலாம் விட்டு ஓட்டி இப்படியே ஃபைனலாக கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற நிறையா ஊருங்க இங்கே தான் மேரேஜ் நடக்கும். ஸோ இந்த கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அக்னீஸ்வரர் திருக்கோயில், சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் உள்ளே போனீங்கன்னா இன்னொரு ஒரு கோயில், முருகன் கோயில். ஸோ சரி ஆலப்புறம் தமிழ் விஜய் மாதிரி வேட்டை. இந்த தூணு கேப்பு உள்ள ஒரு திட்டு மாதிரி இருக்கும். அங்கே தான் மேரேஜ் நடக்கும். பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலை. அந்த மலைக்கு தான் சின்ன வயசில் வந்தோன்னே ஒரு சித்திரை மாதம் வந்தோடனே 1ஆம் தேதி இந்த மலை தான் ஏறுவோம். செம்மையாக இருக்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸும் அது ஒரு தனி ஃபீலுங்க. சரி ஓகே, கல்யாணத்துக்கு போவாங்க.
காலையில் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படி வேலை ஏறி அருப்புக்கோட்டை கிராம ஆரம்பிச்சிட்டுங்க. போகும்போது ஒரு பாட்டு போட்டாரு பாருங்க. ஆஃப்டர்நூனே வெஜ்ஜு சாப்பாடு தான் சாப்பிட்டோம், சாம்பார் முடிச்சுட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. காலைல வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அடுத்தனா மதியம் போய் மட்டன் இருந்தோம், சாப்பிடலான் இருந்தோம். ஆனால் கடைசியில் என்ன சாப்பிடவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட முடியல. அதனால் எங்கள் வீட்டிலே ஃபங்க்ஷனில் வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்துருவானா தங்கச்சிக்கு பொண்ணு பக்கம் ஏன் இப்படி வளர்றேன்? பூ வைக்க வந்துருக்கோம். இப்போ மாப்பிள்ளை வீடு பார்க்க அது வரும்போது ஸ்வீட் வாங்க சொன்னாங்க. நாங்களாம் வந்துருக்கோம். ஸ்வீட் கடை பார்த்தீங்கன்னா முனியாண்டி மிட்டாய் கடை, இந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம் வாங்குறதுக்கு. என்ன வாங்க போறீங்க சொல்றா? அந்த ஸ்வீட் கடையில் என்ன வாங்க போகிறோம்? லட்டு, பூந்தி, வேற அவ்வளோதான். மைசூர் பாக்கு எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம். ஓகே, ஸோ வாங்க போகிறோம். வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டைக்கு வந்தாச்சு, மாப்பிள்ளை வீட்டு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டோட டெரஸ் மேலே தான் இப்போ இருக்கோம், 3வது மாடியில். இதில் வந்து என்ன பண்ணி சரி நம்ம வீடியோலாம் வந்தோம். அந்த நேரத்தில் இங்கே ஒரு குட்டி போயிருக்கேன், இவ்வளோ வேற பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. இவ்வளோ வேற பார்த்துக்கணும். ஸோ இல்லடா, உன் பேர் என்னடா? யுவராஜா. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கிரிக்கெட் விளையாடுவியா? எத்தனை பால் ஒரு ஓவருக்கு? எத்தனை பால் ஒரு ஓவருக்கு? எத்தனை பால்? 5 பாலா? ஸோ காய்ஸ் ஓகே போனேன். என்ன போட சுட்டா போனேன். அப்படியே தலைவா விஜய் மாதிரி திரும்ப இல்லை லைட்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா இது என்னடா? இது பேர் என்னடா? பால்கோவாவா கட்லட்டா? இது சில்வர் கோட்டி கதிரியா? என்னது காஜு கத்திரி? காஜு கத்திரியா? என்ன ஏதோ ஒரு பேர் எங்களும் பால்கோவா. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தீங்கன்னா போகிறது கடைக்கு போமா ஜூஸ் குடிக்க. ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜூஸ் குடிக்க போகிறோம். கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்தோம். ராஜா ராணி ஜூஸ் என்னென்ன போட்டுருக்காங்க இன்க்ரீடியன்ஸு. தலைவரே ராஜா ராணி ஜூஸ் நல்லா அச்சினே, உனக்கு தான் ராஜா ராணி ஜூஸ். ஃபைனலாக ஜூஸ் குடிக்காச்சு. ஏபிசினா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா குடிச்சிட்டு போவோம். மாப்பிள்ளை வீட பார்த்து முடிச்சு வச்சு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா ட்ரெயின் ஏறி திரும்ப ஊருக்கு போகிறோம். ஓகே ஃபைனலியா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. காலையில் ஃப்ரெண்டோட மேரேஜ் கம்ப்ளீட்டடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு பூ வைக்க போகணும் மாப்பிள்ளை வீடு பார்க்க. ஸோ அதுவும் முடிஞ்சு. அது என்னங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பண்ணுறதுனா சரிதான். எல்லாத்தையும் ஒரே நாள் வச்சு முடிச்சுட்டாங்க. அது தங்க இருக்குன்னு தெரிஞ்சு காலையில் அந்த கல்யாணம், மதியம் இந்த வீட்டு ஃபங்க்ஷனு, அப்புறம் இவனுக்கு கிராஜுவேஷன் டே, கூட்டு படம் ரிலீஸ். ஒரே நாள்ல இந்த வாரத்தில் ஒன்று வைங்க, இல்லை அடுத்த வாரத்தில் ஒன்று வைங்க. அது எதுக்கு இப்படி? அதான் எனக்கு ஒன்றும் முடியல. சரி எனவே எல்லாத்தையும் பெருசாக போகுது பெருசாக போகுது. சரி எனவே ஒரு வழியாக வேலையை முடிச்சு வச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சவரி சச்சின்.